Hello students, 10th Max Chapter 3 Algebra example 3.2 இந்த வீடியோல பார்க்கலாம். Solve 2x minus 3y is equal to 6, x plus y is equal to 1. நம்ம ரெண்டையும் சால்வ் பண்ணி x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த சம்ல. ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 2x minus 3y is equal to 6 அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் and x plus y is equal to 1 அப்படின்றத செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். இப்போ ரெண்டையும் சால்வ் பண்ணணும். இப்போ இந்த இதுல வந்து 3 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா அந்த த்ரூ அவுட் அந்த ஈக்குவேஷனில் 3 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து 3y வருமா. ஸோ இதை கேன்சல் பண்ணுற மாதிரி ஆகுமா. ஸோ வந்து இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் இன்டூ 3 பண்ணுறேன் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம். 2x minus 3y is equal to 6 அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் இன்டூ 3 பண்ணுறேன். ஸோ இங்கே இன்டூ 3 பண்ணும்போது 3x plus 3y which is equal to 3 அப்படின்னு இருக்கும். ஸோ 3x plus 3y which is equal to 3. இப்போ மைனஸ் 3yயும் ப்ளஸ் 3yயும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ சைன் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, டேரெக்டாக கேன்சல் பண்ணிடுறோம். ரிமைனிங் என்ன இருக்குது, 2x plus 3y என்ன 5x which is equal to 6 plus 3 வந்து 9. ஸோ 5x is equal to 9. அப்போ x is equal to மல்டிப்ளிகேஷனில் இங்கே வரும்போது டிவிஷனில் டினாமினேட்டரில் வருது. ஸோ x is equal to 9/5 அப்படின்னு வேல்யூ கிடச்சிருக்கு. இந்த வேல்யூவை ஏதோ ஒரு ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ x is equal to 9/5 இன் ஈக்குவேஷன் 2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 9/5 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 9/5 plus y is equal to 1. அப்போ கான்ஸ்டன்ட் ஃபுல்லாத்தையும் ஒரே சைடாக கொண்டு போய்க்கலாம். ஸோ y is equal to 1 பாசிட்டிவ்ல இருக்குல்ல. ஸோ இங்கிட்ட வரும்போது நெகட்டிவ் வரும். ஸோ 1 minus 9/5 அப்படின்னு இருக்கு. அப்புறம் எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுக்கும்போது இங்கே 5 வந்து மேலேயும் கீழே மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 5 minus 9 divided by 5 அப்படின்னு இருக்கும். ஸோ y is equal to 5 minus 9 divided by 5 this is equal to 5 minus 9 கிரேட்டர் நம்பர் சைன் தான் மைனஸ் தான் பண்ணணும். ஸோ வந்து 4 கிரேட்டர் நம்பர் சைன் என்னது மைனஸ். ஸோ அந்த மைனஸ் பண்ணுறோம். ஸோ minus 4 divided by 5. அப்போ y is equal to minus 4 divided by 5 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. Therefore x is equal to 9/5 and y is equal to minus 4/5. இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.